நாகை அருகே 1½ ஆண்டுகளுக்கு முன்பு 3.25 கோடி மதிப்பீட்டில் கடுவை ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் அவதி. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் கஞ்சனம் பிரதான சாலையில் நடுவே அமைந்துள்ள தேவூர் ஊராட்சி சுமார் 50க்கும் மேற்பட்ட சுற்று வட்டார கிராமங்களில் ஒன்றிணைக்கக்கூடியது. கீழ்வேளூர் கஞ்சனம் சாலையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஊராட்சியை சுற்றி அரசு மருத்துவமனை, அரசு உயர்நிலை, மேல்நிலை மற்றும் தனியார் பள்ளிகள், சந்தை என ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடியதாக இந்த கடுவையாற்றின் பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து பொதுப்பணித்துறை சார்பில் புதிய பாலம் கட்ட 3.25 கோடி மதிப்பீட்டில் 1½ ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. இதனால் கீழ்வேளூரில் இருந்து வரும் பேருந்து, கனரக வாகனங்கள் ராதமங்கலம் இருக்கை கிராமம் வழியாக மாற்றுப்பாதையில் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்தனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய நோயாளிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்காக கடுவையாற்றி குறுக்கே தற்காலிக பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடமிருந்து தொடர் கோரிக்கை எழுந்தது. இதனால் பொதுமக்கள் நடந்து செல்வதற்காக தற்காலிக இரும்பு பாலமும், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி வாகனங்கள் செல்வதற்காக ஆற்றை அடைத்து தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் நிரந்தர பால பணிகள் 1½ ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய நிலையில் குறைந்த ஆட்களை வைத்து அவ்வப்போது பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பள்ளி மாணவ மாணவிகள், வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தேவூர் கடைவீதியில் பல்வேறு கடைகள் வியாபாரம் இல்லாமல் பூட்டி கிடப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பால பணிகளை விரைவாக கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய். இருக்கட்டும்.